ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்குறேன்னா, சனிக்கிழமை காலையில் எழுந்திரிச்சி பாத்திரமெல்லாம் கழுவி முடிச்சுட்டு பால் காய்ச்சி அதுக்கப்புறம் 3 பேர்த்துக்கு காப்பி பூஸ்ட்டு போட்டுட்ருக்குறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா, நாங்கள் சாட்டர்டே நைட்டு வந்து டீமட் போகலான்னு சொல்லியிருந்தார். சரி ஓகேன்ட்டு நான், அஜய், அவங்க அப்பா 3 பேருமே டீமட் கிளம்பி போயிட்டுருக்குறேங்க. டீமார்ட்டில் வந்துட்டு நாங்கள் என்னென்ன வாங்குவோம்னா, வாஷிங் மிஷினுக்கு தேவையான லிக்விடு, குளிக்கிறதுக்கு சோப்பு, அப்புறம் பாத்திரம் கழுவுற சோப்பு, அதுக்கு தேவையான ஸ்க்ரப்பு எல்லாமே அங்கே வந்து ஆஃபர் போடுவாங்க. அந்த ஆஃபருக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வாங்கிக்குவோம். மளிகையுமே அங்கே நல்லா தாங்க இருக்கும். மளிகையும் வாங்குவோம். அதாவது எங்களுக்கு தேவையான அளவு கடுகு, அந்த மாதிரி கடுகு, மிளகு, துவரம்பருப்பு எல்லாமே நல்லாயிருக்கும். அங்கே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், ஓடிட்டே இருக்கும். அதனால் எதுவுமே ஸ்டாக் இல்லாமல் இருக்குங்க. அதனால் சாட்டர்டே நைட்டுங்கிறதுனால செம கூட்டங்க. கார் பார்க்கிங்கே இல்லை, கேட் வரைக்கும் கார் பார்க்கிங் தான். எங்கடா நிறுத்துறதுன்னு யோசிச்சுட்டே உள்ளே வந்துட்டுருந்தோம். கரெக்டாக ஒருத்தங்க கிளம்புனாங்க. சரி ஓகே, அங்கே நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம். உள்ளே வந்தாச்சுங்க. வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே டீ தூள்லேருந்து தான் ஆரம்பிப்போம். டீ தூள், பிஸ்கட்டு, இந்த மாதிரி ஐட்டங்க எல்லாமே இங்கே வந்து ஆஃபரில் தான் இருக்கும். அப்புறம் பாதாம், பிஸ்தா, முந்திரி, அந்த மாதிரி நட்ஸு வகைகள் எல்லாமே ஆஃபர் போட்டிருப்பாங்க. அந்த ஆஃபர் பார்த்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரியான கூட்டங்க. லைன் 1 பை 1ஆக போயிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் தம்பிக்கு தேவையானது பூஸ்ட்டு. அஜய் வந்து பூஸ்ட்டு குடிப்பான், அதனால் பூஸ்ட்டு தான் வாங்குவோம். ஹார்லிக்ஸும் இருக்குது, போர்ன்விட்டா எல்லாமே இருக்குங்க டீமார்ட்டில். நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆஃபரில் போட்டிருப்பாங்க, அதை பார்த்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் முடிச்சுட்டு மளிகையெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து எனக்கு ஒரு லெகின்ஸ் தேவைப்பட்டுச்சு. அதை சுற்றி பார்த்துட்டு இருந்தேங்க ஃப்ரெண்ட்ஸ். டீமார்ட் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வரும்போது டைம் வந்து 9:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் மாவும் இல்லை. சரி ஓகே, வர்ற வழியிலே ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கிடலாமா அப்படின்னு கேட்டார். ஓகேங்க, எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, வீட்டில் போய் செஞ்சோம்னா லேட் ஆயிருன்ட்டு அங்கே ஒரு சப்பாத்தி கடையில் சப்பாத்தி பார்த்தேங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃபஸ்ட் டைம் வாங்குறதுனால எப்படி இருக்குன்னு தெரில அப்படின்ட்டு அளவாக ஒரு 5 சப்பாத்தி மட்டும் வாங்கினார். அதுக்கப்புறம் சரி ஓகே, அது கூட நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். ஆனால் சப்பாத்தி பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. வீட்டில் செய்கிற மாதிரியே வெஜ்ஜு குருமா சப்பாத்தி நல்லா இருந்துச்சு. இது தாங்க நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணது டீமார்ட்டில். இந்த திங்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து சரி சாப்பிட்டு எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். நாங்கள் வாங்கின சப்பாத்தி பத்தாதுன்னு சோலா ஹோட்டலில் பிரியாணி வாங்கி கொடுத்தாரு. எனக்கு ஒன்று, அஜய்க்கு ஒன்று சிக்கன் பிரியாணி. இப்போ பார்த்திங்கன்னா சாப்பிட்டு வந்தாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இது வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுற இது வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு 149ங்க. இது வந்து இந்த கடுகு, மிளகு, ஜீரகம் அதெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒரு இது செலவு பெட்டிம்பாங்க, அஞ்சரை பெட்டின்னு சொல்லுவாங்க. அந்த பாக்ஸ் ஒன்று வாங்கினேன். பிளாஸ்டிக் வேண்டானாரு, இருந்தாலும் எதுக்கு வேணுங்கன்ட்டு வாங்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் செப்பல் வந்து இப்போ போட்டுட்ருக்கிறது கட்டாகிற மாதிரி இருக்குதுங்க. அதனால் ஒரு செப்பல் ஒன்று வாங்கினேன் 299க்கு. நல்லா இருந்துச்சுங்க எல்லாமே.
பட்ஸு, அதுக்கப்புறம் மளிகை ஐட்டம் எல்லாம். அதாவது வீட்டில் ஆல்ரெடி திங்ஸ் இருந்தது, இல்லாத பொருள் மட்டும்தான் வாங்கினேன். பாத்திரம் கழுவுற ஸ்க்ரப்பு, அதுக்கப்புறம் ஆர்பிட்னு சொல்லிட்டு அஜய் ஒரு இது வாங்குவா எப்போ அங்கே போனாலுமே. அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவுற சோப்பு, எப்போவுமே 2 சோப்பு வாங்கினா 1 ஃப்ரீ அப்படின்னு தான் வாங்குவேன். அதில் வந்து இருக்கிறனால நான் 2 வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் அங்கே வந்து இந்த ஸ்டேப்ரி, விஸ்பர், சோஃபி அந்த மாதிரி ஐட்டங்க, இந்த இந்த பேட் ஐட்டம் நிறையா இருக்கும், ஆஃபர் போடுவாங்க. இது வந்து நான் ஸ்டேஃப்ரி எக்ஸல் ப்ளஸ் வாங்கிட்டேங்க. இது ரேட் வந்து நான் பார்த்து சொல்லலான்ட்டு தொலைவிட்டுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி 100 டிஃப்ரென்ஸ் வருதுங்க, வெளியில் வாங்குறதுக்கு இங்கே வாங்குற கம்மியாக வரும். அதுக்கப்புறம் மேகி, இப்பி நூடுல்ஸ் தான் வாங்கினோம். அதில் 8 பேக் இருக்குங்க. அதுலேயே ஆஃபர் கொடுப்பாங்க 2 பேக்கு. அதுக்கப்புறம் தம்பிக்கு சோப்பு, அவனுக்கு வந்து எப்போவுமே நாங்கள் பல்காக ஒரு பாக்ஸில் தான் வாங்குவோம். இப்போ இருக்கிறனால ஒரு சோப்பு மட்டும் வாங்கிட்டோம். எங்கள் 2 பேர்த்துக்கு சோப்பு இருக்கிறனால சோப்பு வாங்கலை. சீப்பு வந்து அவங்க அப்பாவுக்கு பையனுக்கு வாங்கினாங்க. நானே இதில் சீவுவேன் அப்படின்னு சொல்லி எடுத்து சீவி காமிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு லெகின்ஸ் எடுத்தேங்க. ஒரு டாப்புக்கு லெகின்ஸ் இல்லாமல் இருந்துச்சு. சரி ஓகே, அங்கே வந்து எப்போவுமே டிமார்ட்டில் லெகின்ஸ் குவாலிட்டி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லெகின்ஸ் எடுத்தேன். அதுக்கப்புறம் பூஸ்ட்டு, கல்லுப்பு, சால்ட் உப்பு, இது மட்டும் இல்லாத பொருள் மட்டும் வாங்கினேங்க ஃப்ரெண்ட்ஸ். மற்ற எல்லா ஐட்டமுமே போன மாதம் வாங்கினது அப்படி இருக்குது. எப்போவுமே டிமார்ட்டில் வந்துட்டு 1 மாதம் வாங்கினோன்னா 2 மாதம் 3 மாதம் எங்களுக்கு அதுவே சரியாக இருக்குங்க. இப்போதைக்கு தேவையானது இந்த பொருள் மட்டும்தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.